தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. திமுக அரசை கண்டித்து விழுப்புரத்தில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரத்தில் திமுக அரசை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் தற்போது ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்க கோரி திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் பாமகவினர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சமூக நீதி துரோகி திமுக என்ற வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பாமகவினர் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். விழுப்புரத்தில் திமுக அரசை கண்டித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைகிறார். வணக்கம் பரணிராஜ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மலரி. அதாவது வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க மறுக்கும் திமுக அரசை கண்டித்து தற்போது விழுப்புரத்தில் பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழுப்புரத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய நகராட்சி திடலில் நடைபெற்று வரக்கூடிய பாமக சார்பில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமகவின் தலைவராக பொறுப்பு வகிக்கும் அன்புமணி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட அன்புமணியின் ஆதரவு பாமக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி தலைமையிலான பாமகவினர் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்து வரும் வன்னியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் அளித்து வரும் திமுக அரசை கண்டிப்பதாக கூறி பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஆயிரக்கணக்கான பாமகவினர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தொடர்ந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்தால் திமுக அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று அன்புமணி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரணிராஜ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.